السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை பற்றிய அடிப்படையான சில தகவல்களை நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம். இந்த வகுப்பிலிருந்து அல் குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களுடைய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு வழங்கலாம் என்று எண்ணுகின்றோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அல் குர்ஆனில் 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த 114 அத்தியாயங்களும் அல்லாஹுடைய வார்த்தைகளாகும். அவை அனைத்துமே மனிதனுடைய வழிகாட்டலுக்காக வேண்டி அல்லாஹ்வினால் அருளப்பட்டவையாகும். இந்த 114 அத்தியாயங்களையும் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த 114 அத்தியாயங்களையும் அறிந்திருக்க வேண்டும். முடியுமானால் இந்த அத்தியாயங்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயங்களை படிப்பதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் புரிவதற்கும் ஓதுவதற்கும் இலகுவாக ஆக்கியிருப்பதாக அல் குர்ஆனிலே சொல்கிறான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர், திக்ர் செய்வதற்கு இதை நாம் இலகுவாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் ஒரு கடுமையான கேள்வியை எழுப்புகிறான். எனவே இந்த அத்தியாயங்களை நாம் படிப்பதற்கு ஒரு இலகுவான வழிகாட்டியாக இந்த அத்தியாயங்கள் பற்றிய அறிமுகத்தை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலாவது அத்தியாயமாக காணப்படுவது சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற அத்தியாயமாகும். எல்லோருக்கும் தெரியும். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இதிலே 7 வசனங்கள் காணப்படுகின்றன. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் ஒரு வசனமாகவே கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் 7 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயமாக இது அமைந்திருக்கிறது. இது மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும். சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயமாக இருக்கிறது. இந்த அத்தியாயத்திற்கு உம்முல் கிதாப் என்கிற பெயரும் இருக்கிறது. ஃபாத்திஹா என்றால் துவக்கம் என்பது அர்த்தமாகும். அல் குர்ஆன் இதை கொண்டு ஆரம்பிக்கப்படுவதால் இதை சூரத்துல் ஃபாத்திஹா என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்லாத்தின் முழு அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இந்த சூரா அமைந்திருப்பதால் இதற்கு உம்முல் கிதாப் என்கிற ஒரு பேரும் இருக்கிறது. வேதங்களின் தாய் என்கிற ஒரு பேரும் இருக்கிறது. அதே போன்று இது திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களை கொண்டதாக இருப்பதனால் அஸ்ஸபுல் மசானி என்கிற பேரும் இதற்கு இருக்கிறது. அதே போல அஷாஃபியா, அல் வாஃபியா, அல் காஃபியா, அல் அசாஸ், அல் ஹம்த் போன்ற பெயர்களையும் உலமாக்கள் இந்த சூராவுக்கு சொல்வதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்கு ஒன்றிருக்கிறது, குர்ஆன் தொகுக்கப்பட்ட ஒழுங்கு ஒன்றிருக்கிறது. அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்கில் சூரத்துல் முத்தஸ்ஸிர் என்கிற அத்தியாயத்திற்கு பிறகுதான் சூரத்துல் ஃபாத்திஹா அருளப்பட்டிருக்கிறது. சூரத்துல் முத்தஸ்ஸிர் என்கிற அத்தியாயத்திற்கு பிறகுதான் சூரத்துல் ஃபாத்திஹா அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த குர்ஆனை 30 ஜுசுக்களாக பிரித்திருக்கிறார்கள், ஓதுவதற்கும் படிப்பதற்கும் இலகுவாக்குவதற்காக.
அந்த வகையில் சூரத்துல் ஃபாத்திஹா இடம்பெறுவது முதலாவது ஜுஸுஇல் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல் குர்ஆனிலே உள்ள மிக முக்கியமான ஒரு சூறாவாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த சூரா ஒவ்வொரு தொழுகையிலும் கட்டாயமாக ஓதப்பட வேண்டிய ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஃபர்து தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, சூரத்துல் ஃபாத்திஹா கண்டிப்பாக ஓத வேண்டும். அதிலே இமாம் ஜமாத்தோடு தொழுகிற போது இமாம் ஓதினால் போதுமா இல்லையா என்கிற கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன, அது வேறு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு முறையில் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட வேண்டும். ஒருவர் தனியாக தொழுதால் கட்டாயமாக அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாவிட்டால் அவருடைய தொழுகை சேர மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உம்முல் கிதாப் என்று அழைக்கப்படுகிறது. உம்முல் கிதாப் என்று சொன்னால் வேதங்களின் தாய் என்பது அதனுடைய அர்த்தமாகும். அதாவது இந்த சூறாவுக்குள் எல்லாம் இருக்கிறது. அல் குர்ஆனிலே உள்ள எல்லாவற்றையும் சுருக்கமாக அல்லாஹ் இந்த சூறாவுக்குள் தந்திருக்கிறார். இதிலே அகீதா இருக்கிறது, இதிலே இபாதத் இருக்கிறது, இதிலே சட்டம் இருக்கிறது. அதே போல் அகீதாவோடு தொடர்பான மறுமை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹுடைய சிஃபாத்துகள் அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற அழகிய பண்புகள் தொடர்பான விஷயம். அதுபோல் இதிலே இபாதத்துக்களை, குறிப்பாக பிரார்த்தனை போன்றவற்றை அல்லாஹ் ஒருவனுக்கு செய்ய வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டல் இருக்கிறது. அதுபோல நேர்வழி தொடர்பான வழிகாட்டல் இருக்கிறது. ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், நல்லடியார்களுடைய வழியில் பயணிக்க வேண்டும், அல்லாஹுடைய கோபத்திற்குள்ளானவர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடாது, வழிகட்டவர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடாது என்பன போன்ற வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அதுபோல முன்னைய சமுதாயங்களின் சில சம்பவங்கள் இதிலே சொல்லப்படுகிறது. நல்லடியார்களுக்கான வழிகாட்டல் இதில் இருக்கிறது என்று இந்த சூறாவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முழுவதும் குர்ஆனில் உள்ள முழுவதும் இரத்தின சுருக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூறாவை சிலர் கூட்டங்கள் ஆரம்பிக்கிற போது ஓதுவார்கள். ஒரு முஸ்லிம்களிடத்திலே ஒரு நடைமுறை இருக்கிறது, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஆரம்பிப்போம் என்று சொல்லி. உண்மையில் இது ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர்கள் செய்கிற ஒரு விஷயம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மார்க்கம் என்று வருகிற போது நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் கட்டாயம் தேவை. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பாக்கள் ஓதியிருக்கிறார்கள், பயான்கள் பண்ணியிருக்கிறார்கள், அதுபோல கூட்டங்கள் மஷூராக்கள் நடத்தியிருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களோடு உட்கார்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கூட்டங்களை, மஷூராக்களை, வகுப்புகளை ஆரம்பித்தது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆர்வத்தில் நாம் ஓதினாலும் மார்க்கத்தில் இல்லை என்று தெரிகிற போது அதை நாம் விட வேண்டும். எனவே இதை ஒரு பிழையான விமர்சனமாக யோசிக்காமல், மார்க்கம் என்பது அல்லாஹுடைய தூதர் காட்டிய முறையில் அமைய வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிற நாம் இதற்கு பிறகு நம்முடைய கூட்டங்களிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கூட்டங்களை ஆரம்பிக்கிற நடைமுறையை விட்டுவிட்டு விரும்பினால் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கலாம். அதனோடு சேர்த்து அல்லாஹுவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லித்தான் கூட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சூரத்துல் ஃபாத்திஹா பற்றிய ஒரு அறிமுகமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த சூரா சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ராவை பொறுத்தவரையில் 114 அத்தியாயங்களுள் இரண்டாவது அத்தியாயமாக இது நம்முடைய முஸ்ஹஃபிலே இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூராவுக்கு சூரத்துல் பக்ரா என்றால் பசுமாடு என்பது அர்த்தமாகும். இந்த சூரத்துல் பக்ரா என்று எதற்காக பெயர் வந்திருக்கிறது என்று கேட்டால், பனு இஸ்ராயில் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு மனிதர் கொலை செய்யப்படுகிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில். அந்த கொலை செய்யப்பட்டவர்
அவரை யார் கொலை செய்தார்கள் என்பது தெரியாமல் இருந்தபோது அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒரு பசுமாட்டை அறுக்கச் சொன்னான். அறுத்து அதில் உள்ள இறைச்சியை எடுத்து மரணித்தவருடைய உடம்பில் அடிக்கச் சொன்னான். அப்படி அடித்தால் அவர் உயிர் பெற்றெழுந்து தன்னை கொலை செய்தவர்களை அடையாளம் காட்டுவார் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடாக இருந்தது. இந்த சம்பவம் இந்த சூறாவிலே சொல்லப்படுகிற காரணத்தினால் இந்த சூறாவுக்கு சூரத்துல் பக்ரா என்கிற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூறா மதீனாவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாகும். மிக நீளமான ஒரு சூறாவாக இந்த சூறா தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. அதாவது குர்ஆனில் மதீனாவில் அருளப்பட்ட முதலாவது அத்தியாயமாகவும் சூரத்துல் பக்ரா அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே போல குர்ஆனில் மிக நீளமான ஒரு சூறாவாகவும் இந்த சூறா அடையாளப்படுத்தப்படுகிறது. இதிலே 286 வசனங்கள் இருக்கின்றன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த சூறாவுக்குள் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது ஜுசுக்கள் வருகின்றன. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன 30 ஜுசுக்களாக குர்ஆனை ஓதுவதற்காகவும் படிப்பதற்காகவும் இலகுபடுத்துவதற்கு பிரித்திருக்கிறார்கள். அப்படி பிரிக்கிற நிலையில் இந்த சூறா முதல் 2, 3 ஆகிய ஜுசுகளுக்குள் இடம்பெறக்கூடிய ஒரு சூறாவாக காணப்படுகிறது. இந்த சூறா அன்புள்ள சகோதர சகோதரிகளே பல்வேறு விஷயங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. குறிப்பாக மதீனாவிலே இருந்த மக்களில் முஃமின்கள், அதே போல காஃபிர்கள், முனாஃபிக்குகள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று இப்படி 5 டைப்பானவர்கள். வேதம் கொடுக்கப்பட்டதில் யூதர்களும் வருகிறார்கள், கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள். இப்படி 5 பிரிவினரை பற்றிய தெளிவை இந்த சூறா தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இஸ்லாமிய சட்டவாக்கத்தின் பல்வேறு அம்சங்களை இந்த சூறா உள்ளடக்கியதாக இருக்கிறது. இஸ்லாமிய சட்டத்துறையின் பல்வேறு சட்டங்கள் இந்த சூறாவிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு முஸ்லிம் சமுதாயம் அல்லது ஒரு சமூகம் வாழுகிற போது அந்த சமூகத்திற்கு தேவையான பல்வேறு சட்டங்கள் இந்த சூறாவிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவை நம்முடைய வீடுகளில் ஓதினால் வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவை நம்முடைய வீடுகளிலே நாம் ஓதினால் ஷைத்தான் நம்முடைய வீடுகளிலிருந்து விரண்டோடுவான், நிற்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த சூறாவை நாம் மேக்சிமம் அடிக்கடி நம்முடைய வீடுகளில் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லோரும், வீட்டில் உள்ள ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் இந்த சூறாவை அடிக்கடி ஓத வேண்டும். இதனை நாம் ஒரு ரெக்கார்டிங்கில் போட்டால் கூட அதை நாம் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும். போட்டுவிட்டு நம்முடைய பாட்டுக்கு நம்முடைய வேலைகளை செய்து அதற்கு முக்கியத்துவம் தராமல் இருக்கக்கூடாது. ஆனால் ரெக்கார்டிங்கில் போட்டு கேட்பதை விட நாம அதை ஓதுவது தான் மிகவும் தாக்கம் அதிகமானது என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதே போல இந்த சூறா சூனியக்காரர்களால் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூறா என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது சூனியக்காரர்கள் இந்த சூறாவை எதிர்கொள்வதற்கு சிரமப்படுவார்கள். எனவே ஒருவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வந்தால் இந்த சூரத்துல் பக்ராவை அவருக்கு நாம் ஓதுவதன் மூலம் அவருக்கு நாம் சிகிச்சை அளிக்கலாம். உண்மையிலே இந்த சூறாவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சில முக்கியமான வசனங்கள் இடம்பெறுகின்றன. அதிலே மிக பிரதானமான ஒரு வசனம்தான் ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அந்த வசனம். அது அஅதமு ஆயத்தின் ஃபி கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கிற மிக மகத்தான வசனம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது இந்த சூறாவிலே இடம்பெறுகிறது. அந்த ஆயத்துல் குர்சியை காலை மாலையில் தொழுகைகளுக்கு பிறகு ஓதி வருவது, அதே போல் இரவு தூங்கச் செல்கிற போது ஓதுவதெல்லாம் நமக்கு சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு வசனமாகும். அதே போல் இதிலே ஆயத்து தைன் என்று சொல்லக்கூடிய கடன் தொடர்பான ஒரு வசனம் இருக்கிறது. அதுதான் குர்ஆனிலே இருக்கிற ஆக நீளமான வசனமும் கூட, கடனை பற்றி பேசக்கூடிய வசனம். அதுபோல் ஆயத்து சிஹர்,
சூனியம் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு வசனமும் இந்த சூறாவிலே இருக்கிறது. இப்படியாக பல்வேறு அம்சங்களை கொண்ட மிக முக்கியமான ஒரு சூறாவாக இந்த சூறா காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது அத்தியாயமாகிய சூரத்துல் பக்கராவை பற்றிய சில குறிப்புகளாகும். 3வது அத்தியாயமாகிய சூரத்து ஆலு இம்ரான். சூரத்து ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்பது இந்த சூறாவுக்குரிய பெயராகும். இந்த சூறாவிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இம்ரான், அவருடைய குடும்பத்தை பற்றி இந்த சூறாவிலே பேசப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் பெயர் இம்ரான். அந்த இம்ரானுடைய குடும்பத்தை பற்றி இதிலே விரிவாக பேசப்படுகிற காரணத்தினால் இந்த சூறாவுக்கு இம்ரானுடைய குடும்பம் ஆலு இம்ரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சூறாவிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்காமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த அற்புத ஒரு நிகழ்வும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த சூறா அன்புள்ள சகோதர சகோதரிகளே மதீனாவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாகும். இது சூரத்துல் அன்ஃபால் என்கிற அத்தியாயம் இறக்கப்பட்ட பிறகுதான் இந்த சூறா இறக்கப்பட்டிருக்கிறது. இதிலே உள்ள வசனங்களின் எண்ணிக்கை 200 ஆகும். அதே போல இந்த சூறா 4வது ஜுசுவிலே இடம்பெறுகிறது. குர்ஆனுடைய 4வது ஜுசுவிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சூறா இஸ்லாத்தின் 2 முக்கியமான அடிப்படைகள் பற்றி பேசுகின்றது. ஒன்று அகீதாவை பற்றி இந்த சூறா பேசுகிறது. 2வதாக ஷரியத் சட்டங்கள், குறிப்பாக யுத்தங்களோடு தொடர்பான ஜிஹாதோடு தொடர்பான சட்டங்களை பற்றி இந்த சூறா பேசுவதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இந்த சூறாவும் மிக முக்கியமான ஒரு சூறாவாகவும் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு சூறாவாகவும் இந்த சூறா காணப்படுகிறது. இந்த சூறாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்கராவோடு சேர்த்து இதனுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த வீட்டில் பக்கராவோடு சேர்த்து ஓதப்படுகிறதோ அது ஷைத்தானை விரட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இந்த சூறா நமக்கு நாளை மறுமையிலே நிழல் தரக்கூடியதாக சூரத்துல் பக்கராவோடு சேர்ந்து இதை ஓதினால் நிழல் தரக்கூடியதாக வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சூரத்து ஆலு இம்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த 3வது அத்தியாயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அத்தியாயமாக காணப்படுகிறது. இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்கராவும் சூரத்து ஆல இம்ரானும் ஆரம்பிக்கும் போது அலிஃப் லாம் மீம் என்கிற எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அலிஃப் லாம் மீம் என்பது ஹுரூஃபுல் முகத்தஆ என்று சொல்லக்கூடிய தனித்தனி எழுத்துக்களாகும். இதற்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அர்த்தமும் இதற்கு சொல்லவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சூரத்துல் ஹுரூஃபுல் முகத்தஆ என்று வரக்கூடிய இந்த அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, இது அல்லாமல் வருகிற மற்ற காஃப் ஹா யா ஐன் சாத் யாசீன் காஃப் நூன் என்று வரக்கூடிய எந்த ஒரு எழுத்தாக இருந்தாலும் அந்த எழுத்துக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விளக்கமும் தரவில்லை, எந்த அர்த்தமும் சொல்லவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த எழுத்துக்களை அல்லாஹ் கொண்டு வந்திருப்பதனுடைய நோக்கம், குர்ஆன் என்பது இந்த எழுத்துக்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த எழுத்துக்களால் தான் ஆகியிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் இல்லை என்று வாதிட்டால் உங்களுக்கும் இந்த எழுத்துக்கள் தெரியும். எனவே நீங்கள் முடியும் என்றால் இந்த எழுத்துக்களை வைத்து குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை கொண்டு இந்த எழுத்துக்களை கொண்டு சூறாக்களை ஆரம்பித்திருக்கிறான் என்பதை சில அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். வல்லாஹு தஆலா அலம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் நாம் அடுத்த சூறாக்களுடைய அறிமுகத்தை பார்க்கலாம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.